What's up, everyone? Welcome back to another video of Only Content. This is your LGS signing in. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியன் 2. A bunch of YouTubers who are trying to bring back the legend after 28 years just because they don't like the corruptions and things happening around them. And when the legend is back, they are not ready to, face the consequences of his preachings, which is going to take a very hard turn in their life. And the rest of the movie is about how they are going to experience and overcome those problems in their life. கமலஹாசன் 232. இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு. இந்தியன் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. பட் நிஜமாலே நீங்கள் படத்தில் போய் பார்க்கும்போது இருந்த ஒரே எஃபர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமலோட ப்ராஸ்தட்டிக் எஃபர்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஃபுல் படம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்போட தான் இருக்கிறாரு. நிஜமாலே 4 hours மேக்கப் போடுறது, 4 hours மேக்கப் கலைக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக அது உள்ளே இருக்கிறது, மேன் தட் இஸ் ரியலி வெரி ஹார்ட் டு டூ. சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜகன், ரிஷிகாந்த் இவங்க 4 பேரை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டோரி வந்து நவுந்துக்கிட்டே இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து விவேக், மனோபாலா, அப்புறமா மாரிமுத்து இவங்கெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வி ட்ரூலி மிஸ் யூ. 15+ high-paid stars have been featured in this film. From the heroine Rakul Preet Singh, S.J. Surya, Samuthrakani, Bobby Simha, Kalidas Jayaraman, Thambi Ramaiah, Deepa Shankar, and so on. Nedumudi Venu continues to feature in the second part as well, but with Nazar's voiceover. ஸ்டோரி டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஷங்கர். இது வந்து அவரோட 15வது படம். டு பி ஆனஸ்ட், நான் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஐ ஃபெல்ட் த ஸ்டோரி வாஸ் ரியலி குட். பட் இங்கே என்ன ஒர்க் அவுட் ஆகலைன்னா வெரி புவர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சுது படம். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 minutes வந்து இட் வாஸ் ஆல் அபவுட் அட்ரஸிங் த ப்ராப்ளம்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் த சொசைட்டி. அதுக்கப்புறமா கேரக்டரோட இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாமே ஓரளவுக்காச்சும் ஓகே, ஒரு கிரிப்பிங் ஆஸ்பெக்ட் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே ஸ்டோரி ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சுன்னு தெரில. ட்ரஸ்ட் மீ மேன், திஸ் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஷங்கர். ஃபஸ்ட் ஹாஃபை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபோட ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படி ஸ்டோரி நவுறுது, ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டோரியே இல்லை கதையில். என்னென்னோ பண்ணுறாங்க கதையில், பட் தே ஆர் நாட் ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். தட் வாஸ் மிஸ்ஸிங் தேர். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படியே அப்ரப்டாக முடிச்சிட்டாங்க ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்டட் டு கிவ் லீட் ஃபார் த தேர்ட் பார்ட். ஏதாவது ஒரு கிரிப்பிங் கமல் படம் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவார், ஏதாவது ஒரு இது வந்து முடிப்பார் அப்படின்னு தான் வந்து எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒன்று முடிச்சுட்டு ஒரு சீன்லேருந்து அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி அப்படியே அப்ரப்டாக அப்படியே முடிச்சிட்டாங்க. தட் வாஸ் ரியலி பேட். படத்தில் ஒரு சீன் கூட பர்சனலி பார்க்கும்போது இது நல்லா இருந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சு, வாவ் என்ன ஒரு ரைட்டிங், என்ன ஒரு சீன், என்ன ஒரு இம்பேக்ட், எதுவுமே கிடையாது. ரொம்ப பேடாக இருந்துச்சுங்க. ஏங்க கேட்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஷங்கரோட படத்துலேயே ஐ தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காமலே இருந்துச்சு. ஏன்னா மற்ற படத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐ வந்து இட் லேக் த சேம் ஸ்க்ரீன் பிளே ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் ட்ரூலி சேயிங், திஸ் இஸ் த வர்ஸ்ட் மூவி ஆஃப் ஷங்கர். கண்டிப்பாக இதை விட பல மடங்கு பெட்டர் ஜாப் பண்ணியிருக்கலாம். பட் ஏன் எங்கே மிஸ் ஆச்சுன்னு நோ ஐடியா. ஒரே ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரியே, வேர் தீஸ் ப்ரொட்டாகனிஸ்ட் தே ஆர் ட்ரைங் டு ரியலைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் தே டிசைட் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இந்தியன். ஸோ அந்த ரியலைசிங் சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் ஆக்சுவலி எமோஷ்னல் டச்சு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே, இதுதான் ஆக்சுவலி நடக்கும், அவர் ப்ரீச் பண்ணுறத வந்து நம்ம சொசைட்டியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடத்தணும்னா அதோட கான்சிக்வன்சஸ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து நிஜமாலே நல்லா வந்து கன்வே பண்ணியிருக்கணும்.
பட் அது 50% கன்வே ஆச்சு, 50% கன்வேயே ஆகலை. அதான் அந்த கனெக்டிங் டாட்ஸ் வந்து இவங்களால ஒழுங்காக பண்ண முடியல. ஏதோ சொல்ல போய் அப்படியே வந்து கதையை வந்து விட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர். ஆஃப்டர் வேட்டையாடு விளையாடு அண்ட் தசாவதாரம், ஹீ இஸ் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் கமல் ஃபார் த தேர்ட் டைம். வெரி டீசென்ட் ஜாபுங்க. ரொம்ப ஆஹா ஓஹோன்லாம் வந்து எதுவும் ரொம்ப இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வெரி டீசென்ட் ஷாட், வெரி டீசென்ட் நேச்சுரல் லைட்டிங்ஸ். கதைக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. வெரி சிம்பிள் ஆஸ் தட். ஸ்பெசிஃபிக்காக அந்த செக்ரட்டரியில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்க நேச்சுரல் லைட்டிங்ஸு, அப்புறமா சப்ஜெக்ட்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா டெல்லி கணேஷை கூப்பிட்டு வருவாங்க, அவருக்கு ஒரு லைட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீனே வந்து ஒரு மாதிரி மூடியாக க்ரீனாக இருக்கும். அது வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது, ஏன்னா அதான் வந்து ஃபஸ்ட்டு சீன் இந்தியன் வந்து மக்கள் முன்னாடியோ இல்லை ஆன்லைன் வயாவோ வந்து மக்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுற சீன். ஸோ ஒரு கேரக்டர் வந்து சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த சரௌண்டிங்ஸுமே நல்லா இருக்கணும் பார்க்கும்போது. அந்தளவுக்கு நல்லாவே லைட் பண்ணியிருந்தார். ஸோ கிரேட் ஜாப் அந்த படத்தோட. என்னோடய ஃபேவரட் ஷாட் வந்து என்னென்னா, ஒரு ஜீரோ கிராவிட்டி சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து கரெக்டாக வில்லனை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு புல் பேக் ரோல் ஷாட் ஒன்று வரும். ஸோ கரெக்டாக அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவர் வந்து உள்ளே வரணும். ஸோ அப்போ க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்டில் அவர் வந்து அந்த ஸ்மோக் விழும்போது அப்படியே வந்து கேமரா வந்து புல் பேக் பண்ணி ரோல் பண்ணுவாங்க. அது செமையாக இருந்துச்சு அந்த ஷாட்டு. அது தியேட்டரில் பார்க்கும்போது இட் வாஸ் ஜஸ்ட் வாவ். அண்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஸ்லோமோ ஷாட் ஒன்று வரும். டு மேக் தி ஆடியன்ஸ் கனெக்ட் வித் த ஸ்டோரி. வந்து என்னன்னா, எல்லாருமே வந்து இந்தியனை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்தியனை வந்து தேல் பி ட்ரைங் டு கிரிட்டிசைஸ். அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணும்போது தேல் ட்ரை டு த்ரோ ஃபியூ திங்ஸ் ஆன் ஹிம். ஸோ அப்போ பண்ணும்போது அது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து ஸ்லோ மோஷனில் அண்ட் வித் நைஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த சீன் வந்து நிஜமாலே அந்த ஸ்லோ மோஷன் அந்த இடத்துல ரொம்பவே வந்து கனெக்ட் ஆச்சு. அண்ட் நிறைய ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. நிஜமாலே ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். என்ன ட்ரோன் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. பட் ஆனால் இட் குட் ஹவ் பீன் ஃபார் ஃபார் பெட்டர். ஷீகர் பிரசாத், மணி சாரோட ரொம்ப ஃபேவரட்டான எடிட்டர். இப்போ வந்து ஹி ஹஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ஷங்கர். ஃபர்ஸ்ட்லி சொல்ல போனோன்னா 2 டைட்டில் கார்டு வரும். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒன்றும், படத்தோட எண்டிங்கில் ஒன்றும். ரெண்டுமே வந்து சூப்பராகவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸு அது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு. அண்ட் படத்தில் வந்து நிறைய பிளேசஸ் மென்ஷன் பண்ணி நிறைய டெக்ஸ்ட் ட்ராக்கிங் ஷாட்ஸ் நிறையவே இருக்கும். ஒவ்வொரு பிளேனர் சூஸ் பண்ணி, சில இடத்துல வந்து பில்டிங் பிளேனர் சூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல வந்து ரோடு பிளேனர், சில இடத்துல வந்து லேக்கோட பிளேனர். ஸோ அந்த பிளேனர் ட்ராக்கிங்ஸ்லாம் வந்து நிஜமாலே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எடிட்டில் ரொம்ப சிங்க் ஆகாத சில விஷயங்கள் வந்து என்னென்னா, மெயின்லி ஸ்பீட் ரேம்பிங். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருங்க. அந்த ட்ரோன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா, தூரமாக இருந்து அப்படியே டக்குன்னு பக்கத்தில் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் ரேம்பிங் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது ட்ரோன் வந்து நடுவுலலாம் வந்து அப்படி இப்படி மூவ் ஆகிருக்கும். அண்ட் அந்த ஸ்பீட் ரேம்பிங் பண்ணி 500லேருந்து அப்படியே 50க்கு அப்படியே கொண்டு வரும்போது அது பார்க்குறதுக்கே அப்படியே அப்ரப்டாக இருந்துச்சு. அதில் என்ன அப்படி பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்ப்ளைன் யூஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கி அண்ட் டக்குன்னு அதுக்கு மேலே வந்து ஒரு மோஷன் பிளர் லேயர் ஒன்று போட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு மோஷன் பிளர் லேயரோட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அது கூடவே வந்து ஒரு பாயிண்ட் ட்ராக்கிங் ஸ்டெபிளைசர் போட்டிருந்தாங்கன்னா, அந்த ட்ரோன் மூவ் ஆன அந்த விஷயங்கள்லாம் வந்து இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஸ்டெடி ஷாட்டாகவே வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த எடிட்டு. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிஸ் ஆச்சு படத்தில். அண்ட் கதறல் சாங்கில் பார்த்தீங்கன்னா, இன்டர்லூட் ப்ளே ஆகிட்டுருக்கும். இன்டர்லூட் ப்ளே ஆகும்போது டான்சர்ஸ்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட லிப்ஸிங்க்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் லிரிக்ஸ் எதுவுமே ஓடாது. பிரியா பவானி சங்கரா இருக்கட்டும், சித்தார்த்தா இருக்கட்டும், கிளிப்பில் வந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரில.
அண்ட் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, விவேக் சார் இறந்து போயிட்டாரு படம் ஷூட் அப்போவே. ஸோ அதனால் என்னன்னா, இன்னும் 2 ஷாட்டில் வந்து விவேக் சாரோட ஃபேஸ் காட்ட வேண்டியதாக இருந்திருக்கு போல். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேற ஒரு கேரக்டரை வந்து யூஸ் பண்ணி அவங்கள நடிக்க வச்சு, அதுக்கப்புறமா ஏஐ யூஸ் பண்ணி ஃபேஸ் மார்ஃப் பண்ணி தான் வந்து ஃபைனல் ரெண்டர் எடுத்திருக்காங்க. 2 சீனில் தான். ஒரு சீனில் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கும், இன்னொரு சீனில் வந்து ஜீப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வந்து மூவ் ஆகும், பட் அந்த மூவ் ஆகும்போது அந்த வாபிள் எஃபெக்ட் இல்லாமல் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ நிஜமாலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தட் இஸ் அ வெரி குட் திங். அனிமேஷன் வாஸ் ஓகே. இந்த யூடியூப் கான்செப்ட்டு அது இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி யூடியூப் வீடியோ மூலயமா அனிமேஷன் வந்து மக்களுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி இதாகும். அது வந்து ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த அனிமேஷன் யூஸ் ஆச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லிட முடியாது. கடைசியாக என் கிரெடிட்ஸில் நிறைய நோட்டீஸ் பண்ணேன். 10+ விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் வந்து இதில் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ இன்டென்சிவ் மூவி கிடையாது. பட் ஸ்டில் அங்கங்கே எங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது வந்து ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் சே 50%. The only VFX thing which excited me on the screen was the tortoise. நீங்கள் படம் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். Anirudh Ravichandran, this is not his best outcome. He didn't keep up with ARR's name. It was that bad. கமல் கூட சேர்ந்து ஒரு 2வது படம் பண்ணுறாரு. விக்ரம் வந்து நிஜமாலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல் பிஜிஎம், வேற லெவல் சாங்ஸு, சூப்பராக வந்து கமலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டாரு. நீங்கள் சும்மா விக்ரம் அண்ட் இந்தியன் 2ன்னு இப்படி பண்ணிங்கனாலே விக்ரம் வந்து இங்கே இருக்குது, இந்தியன் 2 வந்து இதோ இங்கே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு மியூசிக் தான் நான் சொல்லுவேன். ஏன் ஏதாவது ஒரு விஷயம் கூட என்னால் நல்லது சொல்ல முடியலைங்க படத்தை பற்றி. அவ்வளோ மோசமாக இருந்துச்சுங்க படம். கேலண்டர் சாங் ரியலி இட் வாஸ் அ வாவ் மூமெண்ட் வென் இட் கேம் ஆன் த ஸ்க்ரீன். இட் வாஸ் ஸ்டாரிங் பை டெமிலி தெபோவ். ஷீ இஸ் அ மிஸ் யூனிவர்ஸ். அதோட அந்த பாட்டோட மிக்சிங்லாம் வந்து நீங்கள் உட்காந்து தேட்டரில் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா தேர் வாஸ் லாட் ஆஃப் நியூ சவுண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட். அண்ட் அந்த மிக்சிங்கோடு கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்பீக்கர்லேருந்து ஒவ்வொரு இன்புட்ஸ் வரும். அந்த இன்புட்ஸ்லாம் நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணி அந்த பாட்டோட கேட்கும்போது நிஜமாலே வந்து சூப்பராக இருந்துச்சு. கதரல்ஸ் டிண்ட் ஒர்க் அவுட் அட் ஆல். கம்பேக் இண்டியன் அப்படியே ஸ்க்ரீன் பிளேயோடய அப்படியே மர்ஜ் ஆகி ட்ராவல் ஆயிடுச்சு. நீலோர்பம் அண்ட் பாரா டின் ஷோ அப் அட் ஆல். அது ப்ராபப்ளி தேர்ட் பார்ட்டில் வரலாம் போல். பட் அது வந்து கொஞ்சம் இந்த பிஜிஎம் ஓரியன்டாகவே அந்த டியூன்ஸ் வந்து வந்துட்டு போயிடுச்சு. ரொம்ப ஆவரேஜான எக்ஸிக்யூஷன் தான். ஸ்பெஷல் மென்ஷன் டு குணால் ராஜன், ஹூ தி சவுண்ட் டிசைனர் ஆஃப் த மூவி. நிறைய சவுண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த சவுண்ட்ஸை வந்து நிஜமாலே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிரேக் மேன் டூ, ஹீ இஸ் தி ஆஸ்கர் வின்னிங் மிக்ஸ் என்ஜினியர் ஃபார் த மூவி விப்ளாஷ். ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு வந்து வேறு லெவல் ஒரு மிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் படத்தில். ஏன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சவுண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், பேன் ஆயினே இருக்கும் சவுண்ட்ஸு. ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து இதான் அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சவுண்ட் மிக்சிங்கில் வந்து உங்களுக்கு என்ரிச் ஆகி தெரியும். Muthuraj, master of art direction in the industry. He is really capable of pulling any sets. நீங்கள் அவர்கிட்ட என்ன இமேஜினேஷன் கொடுத்தாலும் சரி, அவர் வந்து அது ஒரு செட்டாக போட்டு கையில் கொடுத்துருவார். சங்கர் படம்னாலே கிராண்ட்னஸ் தான். அண்ட் மோஸ்ட்டாக வந்து சங்கர் வந்து கிராண்ட்னஸ் வந்து எதில் வச்சுருப்போம்னா பாட்டில் வச்சுருப்பார். பட் ஆனால் இந்த படத்தில் பாட்டு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த கிராண்ட்னஸை வந்து காட்டணும். அண்ட் அந்த கிராண்ட்னஸ் படத்தில் காட்டின ஒரே விஷயம் வந்து ஆர்ட் டைரக்ஷன் மட்டும்தான். அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணி அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. படத்தில் மொத்தம் 4 செட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து செக்ரட்டரி செட்டு, அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து ஜீரோ கிராவிட்டி செட்டு, இன்னொன்று வந்து கோல்டு ஃபுல்லாக ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு கோல்டாக இருக்கும், அதுக்கப்புறமா லாஸ்ட்டு வேர் ஹவுஸ் செட்டு. இந்த 4 செட்டுமே வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டினதுனால மட்டும்தான் வந்து இது வந்து சங்கர் படம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இழுத்து மூட்டு போயிடுவாங்க. ஆடியோ லான்ச்சில் சங்கர் சொல்லியிருப்பார், இவருக்கு வந்து பிஹெச்டியே கொடுக்கலாம் அப்படின்னு. டாக்டர் முத்துராஜ் அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன். கூடிய சீக்கிரம் அவருக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தா இட் டிசர்வ்ஸ் தட். கண்டிப்பாக வர்த் இட்.
makeup department, Vance Hathwell and team, who has already worked with Shankar in 2.0. Personal feeling கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருந்துச்சோ மேக்கப், எஃபர்ட்ஸ் இருந்துச்சு மேக்கப்பில், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு இது இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வரும் கேரக்டருக்கு. அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஸ்தட்டிக்குமே வந்து ஒவ்வொரு லைன் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த ஃபோர்ஹெட் டிஃப்ரென்சஸ், சீக் டிஃப்ரென்சஸ், சின் டிஃப்ரென்சஸ், இந்த மாதிரி வந்து அவங்க மேக்கப்புக்காக அது வந்து அந்த டிஃப்ரென்சஸ் வந்து நிறைய காட்டுற மாதிரி இருந்துச்சு. படம் ஃபுல்லாக நிறைய கெட்டப் போடுவார். அதில் எனக்கு பெஸ்ட்டாக தோணுன கெட்டப் வந்து அந்த தாய்வானீஸ் கெட்டப் தான். செம்மையாக இருந்துச்சு. அது வந்து கமல்னே சொல்ல முடியல, அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராஸ்தட்டிக் ஒர்க். 2 ஃபைட் சீன் தான் படத்தில். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் சீனு அனல் அரசு டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அன்பறிவு டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபுல் சேஸ் ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட் நடந்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் அந்த சேஸ் போகும். பட் ஆனால் அந்த சேஸ் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸு, நிறைய விஎஃப்எக்ஸில் வந்து நிறைய மாற்றங்கள், அந்த இது ஃபேஸ் ட்ராக்கிங்கில் ரொம்ப நல்லாலாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியல அந்த சேஸ் சீனை. பட் ஆனால் அந்த சேஸ் முடிஞ்ச உடனே வந்து இந்த ஃபைட் வந்து வந்துடுது. இந்த ஃபைட்டு ஆரம்பித்தோடனே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தேர் ட்ரைங் டு ஷோ அப் தேர் பாடிஸ் அண்ட் தேர் ட்ரைங் டு கம் ஃபைட். இவர் வந்து வர்மத் கலைகளை வந்து காட்டுறாரு. அப்போ வந்து நல்ல அந்த கிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ்லாம் காட்டும், பாடியில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து காமிச்சு அதுக்கப்புறமா அது ஒரு ஃபைட் பண்ணுவார். அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மோகோபாட், அஃப்கோர்ஸ் இட் கேவ் எ டிஃப்ரெண்ட் ஃபீலிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் ஆன் த தியேட்டர். அண்ட் சில ரோப் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோப் டெக்னிக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஏன் வந்து இன்னும் நம்மளால் வந்து அந்தளவுக்கு எக்ஸல் பண்ண முடியலங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியல. பட் ஒரு சூசைட் சீன்லாம் வரும். அதெல்லாம் வந்து அப்ரப்டாக தெரியும், அது வந்து கயிறு போட்டு தான் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாடியோட மூமெண்ட் வந்து அப்படி இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட், இதுக்கெலாம் வந்து வேறு லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன் அங்கெல்லாம் சொதப்புறாங்கன்னு ஐ ஹேவ் நோ ஐடியா. கொரியோகிராஃபி 2 பாட்டில் தான் டான்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து கேலண்டர் சாங்க்கு கொரியோகிராஃபி பண்ணது வந்து பாஸ்கோ சீசர். சான்ஸே இல்லை, செம ஹாட்டாக இருந்துச்சு பாட்டு பார்க்கும்போது. இன்னொரு பாட்டு வந்து கதரல்ஸுக்கு வந்து கோரியோ பண்ணது பாபா பாஸ்கர். பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து கொரியோகிராஃபரோட விஷன். ஆர்ட் டைரக்டர் கூட உட்காந்து பேக்ரவுண்ட் இப்படி வேணும், ப்ராப்ஸ் இப்படி வேணும், உங்களுக்கு ட்ரெஸ்லாம் இப்படி வேணும், பெயிண்ட் இப்படி இருக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்லி உட்காந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி இத்தனை டான்சர்ஸ் அங்கே ஆடணும் அப்படின்னு ஒரு வலிப்பு டான்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் நிறைய ஸ்டெப்லாம். ஓகேவா? ஸோ கம் ஆன், ஐ லைக் பாபா பாஸ்கர் பர்சனலி. And this is not what I expect from him. I expect something more. I want him to squeeze the actors to get the best outcomes. But this is not his best. Before I move on, special mention to Salendra Suvalka. He's the location manager for the movie. Seriously, அந்த கேலண்டர் சாங்கோட லொக்கேஷன் எங்கேயோ பொலிவியாவில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பொலிவியா வந்து சவுத் அமெரிக்கா கீழே இருக்குது. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஃபிலிம் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு விஷுவல்ஸை எடுத்துகிட்டு வர்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் இப்படி ஒரு இடத்த வந்து காமிச்சு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. 6 வருஷம் ஆயிருக்கு இந்தியன் 2, இந்தியன் 3 எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, வித் அ வெரி ஹெவி பட்ஜெட் இன்வால்வ்ட். லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் ஜெயன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் திங்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட். வி டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். பட் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஆஃப்டர் ஆல் தீஸ் லாஸஸ் வாஸ் த மூவி வர்த் இட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நோப், ஐ வுடன்ட் சே தட். நான் 90s கிட்டுங்க. I am very big Shankar fans. I grew up watching his movies. But this is a huge disappointment. இந்தியனுங்கிறது வந்து ஒரு லெஜெண்ட்ரியான ஒரு மூவி. இப்போ நிஜமாலே வந்து இந்தியன் 2ன்னு அதை எடுத்து அவங்க பேர் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்களோன்னு தான் தோணுது. They just spoiled their own name. The title should have stayed antique. அதை எடுத்து தூசி தட்டி பார்க்கணும்னு நினச்சாங்க. பட் எவென்ச்சுவலி இட் டர்ன்ட் அவுட் டு பி வெரி வெரி பேட். ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்காதீங்க. ஓடிடியில் வரும், வீட்டில் உட்காந்து சில்லாக சிரிச்சுட்டே பாருங்கள். தட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் ஐ கேன் கிவ் யூ. கிளைமேக்ஸில்
இந்தியன் 3க்கான லீடெல்லாம் கொடுத்துருப்பாங்க, சில கிளிப்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் ஐ கெஸ் ஸோ தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ பிக் பிக் பிளண்டர் ஜஸ்ட் லைக் திஸ் ஒன். இந்த படத்தில் அதிகமாக எஃபர்ட் போட்டது கமல்ஹாசன் மட்டும்தான். ஏன்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ், அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், அந்த ஜீரோ கிராவிட்டிலலாம் வந்து ஆல்மோஸ்ட் 1 வீக் வந்து அவங்க அந்த சீனை ஷூட் பண்ணிட்டுருந்தாங்க. அவர் வந்து தொங்கிட்டே இருந்திருக்கணும் போல். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் விச் வாஸ் புட்டன் பை கமல்ஹாசன் was utter waste. This movie could have been far, far, far better. But eventually, this is what it turned around to be. நாங்கள் டெக்னிக்கலாக பார்த்த விஷயங்கள்லேருந்து we would like to rate this movie as 4 of 10. That's it for this video guys. Hope you all enjoyed it. நாங்கள் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக மட்டும்தான் வந்து மூவிஸ் அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் வந்து ஒரு மூவி எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நிஜமாலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அண்ட் until the next one, this is your LGS sign. Cheers. Peace.